C110. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, மறவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் மீந்தீரே, எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எமக்கும் நீதானே, மன்னா எமக்கும் நீதானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடும். இன்னொரு சொல்லலாம். தீயோ நம்புகள் எங்கள் குடும்பங்களை தாக்காது, எங்கள் பிள்ளைகளை தாக்காது. துதித்திடுவேன். தேவா நீர் உந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாதும் மறைவினிலே, தீதணுகாதும் மறைவினிலே. தேடி உமரடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன்.
துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. அதை டிஸ்கோ ஜி போட்டிருக்கு, ஜி முடியாதுன்னு நினைக்கிறேன். ஈ கொடுங்க. இதன் கண்மலையானவரே. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஆராதனை செலுத்தும்படி ஆராதனை உமக்கே. இந்த காலை வேளையில் உமக்கு ஆராதிக்க உமக்கு ஆராதனை செலுத்த எல்லா ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் நீ பெற்றுக்கொள்ள பாத்திரர் என்று நாங்கள் சொல்கிறோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, எங்களை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சுவே ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே சுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆவியானவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே
உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை கொடுக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். எண்ணங்கள் ஏக்கங்களும் அதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்களும் அதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். பிதாவே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. 10 மாதங்கள் ஒரு தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை சுமந்து வந்த கர்த்தர், இந்த 11வது மாதத்தில் ஆச்சரியமாய் உடைய கரம் எங்களோடு இடைவிடுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுக்கலாம். சங்கீதம் 65 2ஆம் வசனம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். இந்த நவம்பர் மாதம் 1 தேதியிலே கர்த்தர் நமக்கு சொல்கிற வாக்கு தத்துவம், இந்த மாதம் ஒரு ஜெபத்தின் மாதம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, என்னது, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். பாருங்க, தாவீது ஒரு பெயர் கொடுக்குறான் தேவனுக்கு, இது யாருமே கொடுக்கல. ஜெபத்தை கேட்கிறவரே. பைபிள் முழுவதும் இந்த வார்த்தை வேறு யாருமே யூஸ் பண்ணலை. ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கியாவை பார்த்து, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆனால் தேவனுக்கு சில பெயர்களை சூட்டின ஆட்கள் எல்லாம் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் சந்ததி இன்னைக்கு வரைக்கும், ஆகாருடைய ஆபிரகாமுடைய சந்ததி பெருகிட்டே இருக்கு. ஈசாக்குடைய சந்ததி எப்படி பெருகுதோ அதுக்கு அடுத்தபடியாக பெருகினது எது தெரியுமா? இஸ்மவேலுடைய சந்ததி. ஜெபத்தை கேட்கிறவரே. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்காரர், ஊழியம் செய்கிற தேவ மனுஷன், ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக அதிகமாக ஜெபித்து சோர்ந்து போனார். சோர்ந்து போய் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, இத்தனை வருஷமாக இந்த காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு சரியாக பதில் வரலையே, என் ஜெபத்தை கேட்கிறீரா? என் ஜெபம் உங்களுடைய செவிகளில் ஏறுதா? நான் கதறி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எத்தனையோ ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்காரு, இந்த காரியத்துக்கு நீர் பதில் கொடுப்பீரா? எனக்கு பதிலும் வரல, என்னால் முடிவெடுக்க முடியல, என்னால் அடுத்தது என்ன செய்யன்னு தெரியலையே, நீர் கவனிக்கலையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டார். இப்போ ஆண்டவர் சொன்னாராம், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை கூட நான் கணக்கு வச்சுருக்கேன், நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளை
நீ என்னோட கேட்ட நல்ல காரியங்களை நான் ஒரு நாளும் கேட்காம இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. வீணான வார்த்தைகளை கூட தேவன் கணக்கு வைத்திருக்கிறாரா? அப்போ நல்ல வார்த்தைகளை கணக்கு வைப்பாரா, வைக்க மாட்டாரா? ஆமாம், கணக்கு வைக்கிற கர்த்தர். இப்போ ஜெபம் என்றால் என்ன? பல அர்த்தங்கள் இருக்குது. அதை மாத்திரம் சொல்லிவிட்டு ஜெபத்தை குறித்து, செய்ய ஆரம்பித்த உடனே என்ன நடந்துச்சு, ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு, ஜெபத்தின் முடிவில் என்ன நடந்துச்சு, அதை தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள். ஜெபிக்க தொடங்கும்போது என்ன நடந்தது, ஜெபித்து கொண்டிருக்கும்போது என்ன நடந்தது, ஜெபம் முடியும் போது என்ன, 3 காரியங்களை நான் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஜெபம் என்றால் என்ன? The words that you use when you speak to God are a God. பெரிய ஜீயும் போட்டிருக்கு, சின்ன ஜீயும். இறைவனிடம் அல்லது கடவுளிடம் பேசும்போது கூறப்படும் சொற்கள், வழிபாட்டு வாசகம், விண்ணப்பம், the act of speaking to God or God, petition, விண்ணப்பம், a spiritual communion with God or an object, to express love, admiration or thanks, வேறு என்னது, கன்ஃபஷன், சப்ளிகேஷன் ஆர் தேங்க்ஸ் கிவிங், துதித்தல், தேவனோடு தொடர்பு கொள்ளுதல், விண்ணப்பித்தல், அறிக்கை செய்தல், நன்றி செலுத்துதல், அவரை புகழ்ந்து பாடுதல், பல அர்த்தம் இருக்குது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ஜெபம் என்றாலே ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் தேவனோடு உண்டாகிற தொடர்பு. எல்லாம் சொல்லுங்கள். தேவனோடு உண்டாகிற தொடர்பு. அது பைபிள் வாசிப்பு ஜெபத்தில் மிக மிக முக்கியமான பகுதி. தேவனை பேச விட்டு கேட்குறது வேத வாசிப்பு. இன்னும் ஜெபத்தில் சில பகுதிகள் இருக்குது, அமைதியில் ஒன்றுமே பண்ண முடியாது, அமைதியில் கண்ணிலிருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கும். அதுவும் ஜெபத்தின் முக்கிய பகுதி. அந்த நேரத்தில் தேவன் பலமாய் நமக்குள்ளே காயங்களை கட்டுவார், கிரியை செய்வார். ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள். ஒரு வழக்கமாக 12 மணி சைரன் முடித்த உடனே லஞ்ச் டைம் விடுவாங்களாம் ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலையில். அப்போது ஜிம் அப்படின்னு ஒரு தம்பி 12 மணிக்கு அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள தேவனுடைய சேப்பல் ஆலயத்தில் போய் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஜீசஸ், நான் ஜிம் வந்திருக்கேன், ஜீசஸ் ஜிம் ஹேஸ் கம், நான் ஜிம் வந்திருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே மனதில் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துடுவான். ஒரு தடவை காலையில் வேலைக்கு போய் கொஞ்ச நேரத்துலேயே அவன் மிஷினில் கொஞ்சம் சிக்கிக்கிட்டான், மாட்டி கொஞ்சம் உடம்புலாம் டேமேஜ், எலும்புலாம் முறிஞ்சிட்டு தீவிரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு அவனை பெட்டில் சேர்த்துட்டாங்க. அந்த ஜிம் அன்கான்ஷியஸாக படுத்து கிடக்கான். டாக்டர்ஸு சில மாதங்கள் அவன் சுகமாகும் காரணம் உடம்பு ரொம்ப சேதமாகிருக்கு. மிஷினில் மாட்டி எலும்பு முறிவு, கை கால் எலும்பு முறிவுலாம் டேமேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. காலையில் 8 மணிக்கு போனவன் 9 மணிக்கு ஆக்சிடெண்ட்டு, 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கெட்டு போட்டிருக்காங்களா. அதே 12 மணி ஜிம்முக்கு செமி கான்ஷியஸ், கொஞ்சம் தண்ணீர் இருக்குது, அதை வச்சு யோசிக்கிறான். 12 மணிக்கு ஒழுங்காக நம்ம சேப்பலில் போய் ஜீசஸ் நான் ஜிம் வந்திருக்கேன்னு சொல்லுவேனே, போக முடியலன்னு கண்ணிருந்து கண்ணீராக வந்துக்கிட்டு இருந்துச்சு. 12 மணி நெருங்க இப்போ 12 மணிக்கு அவன் இருந்த அறையில் ஒரு பெரிய வெளிச்சம். அங்கே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு சரியாய் ஜீசஸ் வந்து சொன்னாராம், ஜிம் நான் ஜீசஸ் என்ன செஞ்சுருக்கேன், வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசி நீ சுகம் அடைஞ்சிருவா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவர் போன மாத்திரத்தில் அவனுடைய எலும்புகள், காயங்கள் எல்லாம் சரியாகி பல மாதங்கள் எடுத்து சுகமாக வேண்டிய சரீரம் அந்த சில நிமிஷ நேரத்தில் பரிபூர்ண சுகம். டாக்டர்ஸ் எல்லாம் அறைக்குள்ளே வந்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி ஜீசஸ் வந்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார். அப்போ ஜெபத்தை கேட்கிற ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபத்தை கேட்கிற ஒரு தகப்பன், ஜெபத்தை கேட்கிற ஒரு எஜமான், ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல சகோதரன், ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல மணவாளன் இருக்கிறார். நீங்கள் வேதத்தை முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தை வந்துட்டு நீங்கள் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா
அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது, ஏற்கனவே அகாசியர் மேலே ஆவியானவர் இறங்கி கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது, அப்போ ஜெபிக்க நன்றி செலுத்த துவக்கினும் போது எதிரிகள் மண்டலத்தில், எதிரிகள் மைண்டில் 20-22 வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு என்ன செய்தார்கள்? ஜெபத்தை ஆரம்பிக்கிறாங்க. துதி ஜெபத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. பெனிகின் 7 படிகளை சொல்கிறார் ஜெபத்தில். அதில் முதல் பகுதி இந்த துதி. இதில் சொல்கிறார், இதே எனக்கு சில நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும், என்னால் நிப்பாட்ட முடியாது. தேவனுடைய ஆவியும் நம்மளுடைய ஆவியும் கலக்குகிற ஒரு நேரம் தான் எது? துதி. துதி செய்ய தொடங்கின போது எதிரியினுடைய பாளையத்தில் பெரிய மாற்றம் உண்டாகுது. நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. வேதம் சொல்லுது, யோனா மீனின் வயிற்றிலிருந்து துதி செய்ய தொடங்கினானா. வேதம் சொல்லுது, அந்த பிரச்சனை நீண்ட நாட்கள் உங்களை வைத்து கொண்டு இருக்க முடியாது. கரங்களை வைத்துருவாள் இல்லையா சொல்லுங்கள். அது கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். வேதம் சொல்லுது, யோனா துதி செய்ய தொடங்கினான், துதிக்க ஆரம்பித்தான். வேதம் சொல்லுது, மீன் கரையில் வந்து யோனாவை என்ன செஞ்சிட்டான்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், வெளியே வருவேன். அப்போ பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது. நீங்கள் பவுலும் சீலாவும் ஜெபித்து துதித்து கொண்டிருந்தார்களாம், ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. துதி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல் அப்படிங்கும்போது எந்த சூழ்நிலையில் நீங்கள் நன்றி செலுத்தினாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரலாம். வேதம் சொல்லுது, அப்சலோமுக்கு முன்பாக தாவீது ஓடி போகையில், அபிமெலேக்குக்கு முன்பாக ஓடி போகையில். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் சங்கீதத்திலே ஹெட்டிங்கிலே போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்குன்னா, தாவீது தனக்கு நஷ்டம் வராதபடி பாடின அல்தஸ்கேத் என்னும் சங்கீதம். அப்போ அவங்க பாடி ஜெபத்தை ஆரம்பிக்க தான் செய்கிறாங்க. வேதம் சொல்லுது, அங்கே நஷ்டம் என்ன செய்யலை, வரலை. அங்கே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. தாவீது அபிமெலேக்கு அவன் சொல்லி முடிஞ்சிச்சு, அப்சலோம் சொல்லி முடிஞ்சிச்சு. தாவீதனுடைய வேலை என்ன செய்யவே இல்லை, முடியவே எல்லாம் சத்தமாக சொல்லணும், நல்ல முதிர் வயதிலே. ஐயா, நீங்கள் துதிக்க 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 உங்கள் எலும்புகள்லாம் வலுப்பெறும். உங்கள் வாயில் நல்ல வார்த்தை வர 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 என்ன நடக்கு? நீதிமொழிகள் 15:30 போட்டிருக்கு, நல் வார்த்தை எலும்புகளை புஷ்டியாக்குமா, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். 15:30 வாசிங்க நீதிமொழிகள். 15:30. கண்களின் ஒளி. நல்ல கவனிங்க, கண்கள் மாத்திரம் திறக்கப்பட்டு பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்னதென்றும் நம்பிக்கை என்னதென்றும் வல்லமை என்னதென்று அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். வெளிப்பாட்டு ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து வசனங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தால் கண்களின் ஒளி எதை பூரிப்பாக்குமா? இருதயத்தை. அந்த கிளாக்கெல்லாம் இருக்காது. பைபிள் நல்லா வாசிக்க வாசிக்க இங்கே அடைப்பு அங்கே அடைப்பு. நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், 3 அடைப்பாங்க, ஒரு அடைப்பு ஆன்ஜியோ பண்ணிட்டாங்க, இன்னும் 2 அடைப்பு முக்கியமான இடத்துல இருக்குது பாஸ்டர். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆன்ஜியோ பண்ணியும் முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால ஆன்ஜியோ பண்ணால் ஒருவேளை உயிருக்கு ஆபத்தாயிரும், அதனால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். ஆனால் வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வசனம், கண்களின் ஒளி இருதயத்தை என்ன செய்யுமா? போரிப்பா. இருதயத்தில் காணப்படுகிற அடைப்புகள் ஆண்டோடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதையும்.
இந்த ஆண்டுடைய வார்த்தையில் 112ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு, பிரியமாக நீங்கள் இருக்கும்போது துர்ச்செய்தியை கேட்கும்போது நீங்கள் நெஞ்சை பிடிக்க மாட்டீங்க. துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான், கர்த்தரை நம்பி அவனுடைய இருதயம் கரங்களை வைத்துருவாள் இல்லையா, திடனாக இருக்கும், உறுதியாக இருக்கும். உங்கள் இருதயத்துக்கும் ஆண்டோடைய வார்த்தைக்கும் ரொம்ப கனெக்ஷன். ஆமாம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் உங்கள் ஆத்மா எப்படி இருக்குமா, திருப்தியாக இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை வெளிப்பாட்டு அறிவு வர வர டக்குன்னு பசியெலாம் குறைஞ்சிரும். நிறைய நேரம் மெசேஜஸ் கேட்டுக்கிட்டு இருப்பேன். சில வார்த்தைகள் ரேமா வேர்டெல்லாம் வரும்போது ஆண்டவரேன்னு கண்ணிலேருந்து கண்ணீராக வரும். எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அருமையான வார்த்தைகளை சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து அப்படியே முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஆகும். பசி அதுக்கு முன்னால் அவ்வளோ பசி எடுக்கும். ஆனால் ஒரு நல்ல வெளிச்சம் வந்த உடனே பார்த்திங்கன்னா பசி கிசல் அமர்ந்து நம்ம நினைவு சிந்தனை ஆண்டவரை பற்றி ஆயிரும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் ஆத்மா எப்படி ஆகுமா, திருப்தி ஆகும். இப்போ நல்லா கவனிங்க, துதி செய்ய தொடங்கின போதே. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறது எதுவும் வீணெலாம் கிடையாது. பாருங்கள், நீங்கள் ஆதியாகமம் 24 பார்த்தீங்கன்னா தேவன் எப்படிலாம் ஜெபத்தை குறித்து போட்டிருக்காரு. 24 அவன் சொல்லி முடிக்கும் முன்னே எலியாசார் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே 14-15 வாசிங்க. ஆதியாகமம் 24:15-16. 14 வாசிங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். நல்ல கவனிங்க, அந்த பாருங்கள், இன்னொரு வகையில் சொல்லி முடிக்கும் முன்னேன்னா ஜெபித்து முடிக்கும் முன்னே கரங்களை வைத்துருவாள் இல்லையா சொல்லுங்க. அவன் ஆண்டவர்கிட்ட தான் பேசுகிறான். அவனுடைய பிரயாணங்கள் பார்த்தீங்கன்னா தொழுது கொண்டான். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். வேதம் சொல்லுது, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏன் ஒரு காசு பெறாத அந்த யாக்கோபை ஆண்டவர் மேலே கொண்டு வைச்சார்னா பைபிளில் போட்டிருக்கு, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற ஆபிரகாமின் சந்ததியின் போடல, ஈசாக்கின் சந்ததி போடல, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற யாக்கோபு என்கிற சந்ததி. கரங்களை வைத்துறாள் இல்லையா சொல். நித்தம் என் வாசல் படியாக இருக்கே விழித்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் முட்டாள் கிடையாது. டெய்லி ஆண்டவரை தேடணுமா? நான் கேட்குறேன், டெய்லி சாப்பிடணுமா? காலையில் சாந்தினி 4 மணிக்கு எந்திரிச்சு டீ குடிச்சு நாங்கள் டீ குடிங்க. பொதுவாக ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ குடிப்பேன். இன்றைக்கி டீ குடிச்சிட்டு தான் ப்ரஷ் பண்ணேன். காரணம் எந்திரிக்க முடியல. ஒரு நேரம் சாப்பாடை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல ஒரு ஏஜுக்கு பிறகு. ஆனால் அவன் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு பார்த்தீங்கன்னா இவன் இங்கேருந்து சொல்லி முடிக்கிறான். அங்கே பார்த்தா அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆபிரகாம் பலிபீடத்தில் மகனை வைக்கிறதுக்கு கொண்டு போய் ஆபிரகாம் 2 நாள் பிரயாணப்பட்டு அந்த என்ன பர்வதம், மோரியா மலைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே, பலி செலுத்துறதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஆட தேவன் அந்த ஸ்டீப்பு மலை, ரொம்ப உச்சமான மலை, அதில் ஈஸியாக ஆடு மாடுகள் நடந்து வர முடியாது. ஆனால் தேவன் பாருங்கள், இவனோட எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்த கர்த்தர். ஆபிரகாமோட இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இன்னும் அவன் வேற நான் வேற இல்லை, அவன் என் சிநேகிதன்.
ஏன் அவனை பலியிட சொன்னார் அப்படின்னா, ஆபிரகாமே உன் மகனை நீ பலியிடும்போது உனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குமோ அதே வேதனை தான் இன்னும் 2000 வருஷம் கழித்து சிலுவையில் என் மகனை கொடுக்க போகிறேன், என்னுடைய வேதனை நீ கொஞ்சம் உணர்ந்துக்கோன்னு அடையாளமாய் தான் ஆபிரகாம் என்ன செய்தார், பலியிட சொன்னார். அங்கே பார்த்தீங்கன்னா இவன் பலியிடுறதுக்கு முன்னாலேயே அங்கே ஒரு ஆடை தேவன் கொம்புகள் முள்களில் சிக்கி இருந்துச்சு. இவனுக்கு வேண்டியதை தேவன் ரெடி பண்ணி வச்சுட்டார். இப்போ இவன் சொல்லி முடிக்கும் முன்னே, ஜெபம் முடிகிறதுக்கு முன்னால் அங்கே பதில் கண்ணு முன்னால் வருது. இப்போ ஆண்டவரோடு நீங்கள் வழிகளெல்லாம் இடைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். கர்த்தாவே இந்த காரியங்களில் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி இந்த 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 இவங்கெல்லாம் இந்த அனிமல்ஸ் ஷூட்டிங் எடுக்கிறவங்கெல்லாம் சிலவங்க சொல்கிறாங்க, சில மரங்களில் கேமரா வச்சுக்கிட்டு வார கணக்கில் மாத கணக்கில் அவங்க சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பேருக்கு எதையோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று குடிச்சிக்கிட்டு அந்த 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 கருப்பு புலி பிளாக் டைகர் வரணுங்கிறதுக்காக 1 வாரம் 10 நாள் 1 மாதம் சில முக்கியமான அனிமல் சில முக்கியமான வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் போடணுன்னு அவங்களுக்கு பயங்கர லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் கிடைக்கும். அதுக்கு அவங்க சொல்கிற காரியம், நாங்கள் கேமராவோடு எங்கள் வாழ்நாளை செலவழித்தோம். இந்த ஒரு காட்சிக்காக நாங்கள் 1 வாரம் 10 நாள் 2 மாதம் உண்ணாமல் உறங்காமல் தூங்காமல் அதே பிழைப்பாக கிடந்தோம். ஆனால் வேதம் சொல்லுது, தம்மை தேடுகிறவர்களை தேவன் காத்திருக்க விடுவதே இல்லை. கரங்களை வைத்தவர்கள் இல்லையா சொல்லுவாங்க. சொல்லி முடிக்கும் முன்னே துதி செய்ய தொடங்கின போது, ஜெபத்தினுடைய ஆரம்பத்திலேயே விளைவுகள் காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். அவள் துதி செய்ய தொடங்கின போது சத்துருக்கள் பதிவிட இருந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர். இப்போ எவ்வளவு ஞானமாக உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினாலும் நீங்கள் நன்றி செலுத்தும் போது என்ன நடக்கு, சத்துருனுடைய திட்டம் உடையுது, தேவ திட்டம் நிறைவேறுது. கரங்களை வைத்தவர்கள் இல்லையா சொல்லுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கும் முன்னே அந்த ரைட் பர்சன் ரைட் பிளேஸ் ரைட் டைமில் அந்த காரியங்கள் நடக்கு. இப்போ இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க தொடங்கிறதுக்கு சில காரியங்களை நான் சொல்கிறேன். ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கு நீங்கள் வாசிக்கலாமே. ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கு, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் சபையார் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. பேதுருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கு வாசிங்க. அப்பொழுது காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இங்கே ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ ஜெபிக்க தொடங்குகிலேயே விண்ணப்பம் என்ன செய்வது கேட்கப்பட்டது. ஆனாலும் 21 நாட்களாய் பெர்சியாவின் ராஜா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தடை பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் ஜெபிக்க தொடங்கின போது, உண்மை உள்ள ஒரு மனுஷன் ஜெபிக்க தொடங்குகையிலே அங்கே காரியம் வெளிப்பட்டதுன்னு சொல்கிறது தானியேல். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ ஜெபிக்க தொடங்கின போதே உன் காரியம் வெளிப்பட்டுட்டு. தானியேல் 9:23 வாசிட்டு இங்கே வரலாம். நீ மிகவும் பிரியமானவன் ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க என்ன செய்தேன். ஜெபிக்கணும் அப்படி தீர்மானம் பண்ணி சொல்லி முடிக்கும் முன்னே, நீ தொடங்கும் முன்னே, துதி செய்ய தொடங்கும் பொழுது, ஜெபத்தின் ஆரம்பத்தில் காரியங்கள் எப்படி மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கு. அப்போஸ்தலர் 12 பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்கு, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து என்ன செய்தான், நின்றான். நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஆவிக்குரிய ரர்மில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நிற்கிறான். ஆண்டவர்கிட்ட நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஓன்னு அழுறீங்க. ஆண்டவர் என்ன செய்யனே தெரியல. யோசபாத்து நிற்கும்போது, சபையார் நிற்கும்போது, விசுவாசிகள்
ஜெபிக்கும் போது அங்கே கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து பிரச்சனை பக்கத்தில் வந்து நின்று அந்த அறையில் என்ன செய்ததான் வெளிச்சம் பிரகாசித்து. எங்கே பிரச்சனையோ அங்கே ஒரு வெளிச்சம். முடிவெடுக்க முடியாமல் திணறுவோம். இதான் மாப்பிள்ளை வீடு, இதா பொண்ணு வீடு. வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போ வெளிச்சம் வந்துட்டுனா எல்லாம் தெரியும். சம்பந்தப்பட்ட நபருக்காக ஜெபம் பண்ணுறாங்க. சம்பந்தப்பட்ட நபரை போய் ஒருத்தன் தொடுறான். யார்? தேவ தூதன். அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். விழாவில் தட்டி என்னது சீக்கிரமாய் எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். நல்லா கவனிங்க. இப்போ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் என்ன பொசிஷனில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே தூதன் பிள்ளைகளை பார்த்து அங்கே உள்ள பிள்ளைகள் மேலே இருக்கிற அறியாமையின் சங்கிலிகள், பலவீனத்தின் சங்கிலிகள், கெட்ட பழக்க வழக்கத்தின் சங்கிலிகள், இது எல்லாம் கையிலிருந்து பிள்ளைகள் கையிலிருந்து தானாக என்ன செய்யுது? கீழே விழுது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி அப்பா உனக்குட்டான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோப்பா. ஏன்னா வேதம் சொல்லுது ஜாக்கிரதையினுடைய பொருள் அருமையானது, ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. உங்கள் செருப்பை கூட ஒரு தடவை சிஸ்டருடைய செருப்பு காணாமல் போச்சு சர்ச்சில். சரி தெரிஞ்சிட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட சகோதரி எடுத்துட்டாங்க. புதுசாக அப்போ தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த பலவீனம் இருக்குது. பிறகு சரி அப்படின்னு அடுத்த நாள் சிஸ்டர்ஸ் ப்ரேயரில் என் செருப்பை காணும், நல்ல புது செருப்பு இப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு விட்டாச்சு. அந்த சிஸ்டர் ப்ரேயருக்கும் வந்திருக்கு. அப்போது பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் ப்ரேயர் போய் அதே வந்து வீட்டில் சர்ச்சில் கொண்டு என்ன செஞ்சுட்டு போட்டு கழட்டிட்டு போட்டு போயிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பாதரட்சைகளை கழற்றிக்கொள். உங்களுடைய பொருள் அருமையானது. ஒரு தடவை நல்லா இப்போ போன வருஷம் இந்த மழை தண்ணியில் இவங்க கடந்து போகும்போது ஒரு செருப்பு தண்ணியில் மிதக்க, ஒரு செருப்பு சகதியில் மாட்டிக்கிட்டு. ஒரு ஜாய் சொன்னால் இந்த ஒரு செருப்பை விட்டுருமா அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா அவங்க விட்டுருவோம், அந்த செருப்பை விட்டுருவோம், சகதியில் மாட்டிக்கிட்டு வேறு யாருக்காவது பிரயோஜனம். ஜாய் சொன்னால் இல்லை அந்த செருப்பு தானாக வந்துடும் அப்படின்னு இந்த செருப்பை பத்திரமா வச்சுக்கிடுவோன்னு சொல்லி இந்த செருப்பை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டா ஜாய். செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் முடிஞ்சு சகதியில் மாட்டி ஒரு செருப்பு காணும், ஒரு செருப்பு கொண்டு போயாச்சு. சரி அப்படின்னு அடுத்தாப்புல ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இந்த ஒரு சகதியில் மாட்டியிருந்த செருப்பு ஒரு வாரம் கழித்து தானே தண்ணியில் என்ன செய்யுது? மிதக்கு. ஜாய் சொன்னால் பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பெரிய தீர்க்கதரிசி, நான் தான் தீர்க்கதரிசி. ஒரு வாரம் கழித்து சகதியில் உள்ள செருப்பு தானே என்ன செஞ்சிருச்சு? நான் ஒன்று பத்திரமா வைக்க சொன்னேன், பார்த்தீங்களா வந்துட்டான் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையினுடைய பொருள் அருமையானது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது கையை விட்டு போன மாதிரி இருக்கும். போனால் போட்டும் என்ன செய்ய அப்படிமோ, திடீர்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கிடைக்கும். பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். நல்லா கவனிங்க. இவங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட நபர் அங்கே தூங்கிட்டு இருக்கு. இருவர் அவங்களாம் பேதுருலாம் இவங்க ஜெபத்தில் ஒருமுகப்படவே இல்லை. அவன் தூங்கிட்டே இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஜெபிக்கிறவங்க இடத்துக்கே நேராக இவன் வந்துட்டான். யார் வந்துட்டா? ஆமாம், ஒரு குடும்பத்தார் தெரியும். எல்லோரும் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான். இவர் செகண்ட் ஷோ போய் சினிமா பார்த்துட்டு இருப்பார். வீட்டில் முழுற ஜெபமாக நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பரலோகம் போங்க, நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு. அவர் பேர் ஜான்சன். ஆனால் சினிமா தேட்டரில் போய் உட்காந்து திடீர்னு சுற்றியில் கொண்டு மண்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சான். இடையில எந்திரிச்சு வந்துட்டார். அங்கே என்னமோ நடக்கு அப்படின்னு. ஏன்னா இவங்க பல வருடமாக குடும்பத்தார் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் தம்பி தான் நான் சொல்கிறது. அவர் சொல்கிறாரு, எல்லோரும் முழு ஜெபம் குடும்பத்தில் பண்ணிவிட்டு ஒரு சினிமா தேட்டரில் போய் உட்காந்துட்டு அடிச்சிக்கவும் படலை. இந்த ஜெபம் பண்ணுறவங்களுக்கு நடுவில் வீம்புக்குன்னே அவங்க நடுவில் கடந்து வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க நடுவுலேயே பொத்துன்னு விழுந்து அன்றைக்கி ஓன்னு அழுது அன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கிட்டார். கரங்களை வைத்தவர் அல்லையா சொல்லும். பேதுரு பாருங்கள், அப்படி தான் ஜெபம் பண்ணுறவங்ககிட்டே ஆண்டவர் கொண்டு வர்றார். நீங்கள் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒட்டு கேட்க வந்தாள்.
16 பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கு நம்ம வாழ்க்கையில்? அங்கங்கே ஆவியானவர் யார் யாரை வச்சு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன வேலை நடக்க வேண்டுமோ அதெல்லாம், ஒரு வக்கீல் செய்ய வேண்டிய வேலை, ஜாமீன் எடுத்து பிடிச்சி கூட்டு வர வேண்டிய வேலையை தூதன் செய்கிறான். பெண்ணு பார்க்குற வேலையில் அப்படி தான் தூதன் செய்கிறான். அதனால தான் பொதுவாக நான் சொல்லுவேன், ஆதாம் பெண் பார்க்க என்ன செஞ்சான்? நல்லா படுத்து தூங்கினான். வேதம் சொல்லுது, தேவனே அவன் முன்னால் பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி கண்ணை திறந்து பார்க்குறான். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமானவள். திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்துருங்க. பெண் காரியம், மாப்பிள்ளை காரியம் அழகாக தேவன் கொண்டு வருவார். சொத்து காரியங்கள் தேவன் அழகாக கொண்டு வருவார். நூற்றுக்கணக்கான வீடு பார்த்துருப்போம். நான் தேவன் அழகாக கையில் வந்து விழும்படி செய்வார். அப்போ ஜெபத்தினுடைய ஆரம்பம், ஜெபத்தினுடைய மையம், ஜெபம் நடந்து கொண்டிருக்கும்போது என்ன நடக்கு? கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஜெபித்து முடிக்கும்போது என்ன நடக்கு? ஜெபித்து முடிக்கும்போது வேதம் சொல்லுது, அன்னாளுடைய முகம் துக்க முகமாய் கரங்களை வைத்துறாள் இல்லையா? சொல்ல ஜெபித்து முடிக்கும்போது என்ன நடக்கு? ஜெபிக்க தொடங்கும் போது என்ன நடந்துச்சு பார்த்தோம். ஜெபித்து கொண்டிருக்கும்போது என்ன நடந்துச்சு பார்த்தோம். இப்போ ஜெபித்து முடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரமா 8ஆம் அதிகாரமா? ஜெபித்து முடிக்கையிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம். சாலமோன் ஜெபித்து முடிக்கும்போது வாசிங்களேன். 8:54 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:54. சாலமோன் கர்த்தரை நோக்கி இல்லை, இன்னொரு இடத்துல வரும், அக்கினி வந்து அப்படி அந்த இதையும் வாசிக்கலாம். மேகம் ஆலயத்தை நிரப்பிற்று. அது எத்தனை வசனம்? 8:11 வாசிங்க. 10:11. அப்பொழுது ஆசாரியர்கள் 1 ராஜாக்கள் 8:10 பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலே மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செஞ்சது? நிரப்பிற்று. மேகத்தை நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்கக்கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்தது? நிரப்பிற்று. அது மாத்திரமல்ல, இவன் ஜோம் மண்ணையில் வானத்திலேருந்து அக்கினி என்ன செஞ்சிச்சான்? இறங்குச்சான். ஐ திங்க் நான் 4ஆகமத்தில் கூட வரும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெபித்து முடிக்கும்போது என்ன நடந்துச்சு? 1 ராஜாக்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17-18 வானத்திலிருந்து இறங்கி ஒரு வல்லமையான பதில். 38 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பாங்க தூதன் இறங்கி, இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் பாருங்கள். வல்லமையான பதில். நிறைய இடங்களில் தேவன் எப்படி பதில் கொடுக்குறாருன்னா ஒரு வல்லமையான பதில். எல்லாம் சத்தமாக சொல்லுவாங்க, வல்லமையான பதில், வல்லமையான பதில். இயேசு லைஃப்பில் அவருடைய ப்ரேயரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்காங்க. அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரித்து, பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எனக்கு எப்பொழுது செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன்.
அப்படின்னு பருமாறுங்கன்னாராம். அங்கே பார்த்தீங்கன்னா வேதம் சொல்ல ஜெபித்து முடித்த பின்பு 20,000 பேர் திருப்தி அடைந்தார்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஜெபம் எல்லாரையும் திருப்திப்படுத்தும். ஒரு கல்யாண காரியமாக மற்ற காரியமாக நான் என்ன சொல்ல வரேன், அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம் சபையார் அதிகமாக ஜெபிக்க நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாளைக்கு துதி ஆராதனை இருக்குது, 3 மணி நேரம், 10 மணிக்கு ஆரம்பித்து தலைவர்கள் கிறிஸ்டோஃபர்லாம் சென்னை போகிறேன் பாஸ்டர் மகா பார்க்க அப்படின்ட்டாருனாலும் நான் மியூசிக் ப்ளே பண்ணி இருக்கிற பிள்ளைங்க துதி ஆராதனை எவ்வளோ இந்த நாட்களில் அமர்ந்திருக்க முடியுமோ. கொஞ்சம் பேலன் இருக்கா, ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் பேலன் இருக்கா, மெசேஜை போட்டு சண்டே மெசேஜ் ஒரு தடவை கேட்டால் மண்டையில் ஏறாது, இன்னொரு தடவை கேட்கலாம். 2 நாளாகமா 7:1 வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளை என்ன செய்தது? இப்போ எலியாவுக்கு இதே சீனை தான் காமிச்சிருக்கார். எலியாவுக்கு இதே சீனை தான் ஆண்டவர் காண்பித்து, சாலமோன் நாட்களில் நான் அக்கினி இறக்கினேன், இப்போ நீ தண்ணியை கொண்டு ஊற்று, நீ ஆசிட்டை கொண்டு ஊற்று, நீ என்னன்னாலும் ஊற்று, அக்கினி நக்கி போடும். ஜெபத்தினுடைய முடிவு பார்த்தீங்கன்னா அதை ஜனங்கள் பார்க்க 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 அக்கினி என்ன செஞ்சிச்சு? இறங்குச்சு. நம்ம வாழ்க்கையில் கூட ஜெபம் ஆரம்பிக்கும் போதும் அது வல்லமை உள்ளது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதும் வல்லமையான காரியம், ஜெபம் முடியும் போதும் இயேசு அதுக்கு நல்ல உதாரணம். அவர் வேண்டிக்கொள்ள தொடங்குகிற வேதம் சொல்லுது, மறுரூபம் அழிலுடைய முகம் எந்த வண்ணானாலும் இழுக்க முடியாத வஸ்திரமும் வெண்மையாச்சான். அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. அப்போ அவர் ஜெபம் பண்ணி எழுந்திருக்கையில் வேதம் சொல்லுது, யோர்தானில் நதியில் புறாவை போல் ஆவியானவர் அவர் மேலே என்ன செய்தாரா? இறங்கினார். அவர் அப்பத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணினாராம். பெருக்கம் தொடங்க ஆரம்பிச்சிட்டு. இயேசு வாழ்க்கையில் ஜெபிக்கும் பொழுது என்னெல்லாம் நடந்துச்சு தனியாக ஒரு சண்டே பார்க்கல. இப்போ நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்குது. நம்ம ஒரே ஒரு கவியை பாடி கம்யூனியனில் கலந்து தொடர்ச்சியாய் இந்த நாளில் முடிக்க போகிறோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளு, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். பிதாவே, ஜெபத்தை தொடங்குகளே எலியேசர் வாழ்க்கையிலே பார்த்தோம், துதி செய்ய தொடங்கல யோசபாத் வாழ்க்கையிலே பார்த்தோம், ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு வாழ்க்கையிலே பார்த்தோம், ஜெபத்தை முடிக்கும்போது அக்கினி இறங்கி எலியா சாலமோன் வாழ்க்கையிலே பார்த்தோம். இந்த பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கேட்கிற தேவன் உண்டு, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் உண்டு, நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கு அதிகமாக கிரியை செய்கிற தேவன் உண்டு. உண்மை நாங்கள் அண்டிக் கொள்கிறோம், இடத்துல வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சமாதான சந்தோஷம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கர்த்தருடைய பந்தியை நம்ம கடந்து சாலமோன் எடுத்து கொடுங்க. சாலமோன் எல்லாரும்